சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாவு எதுவுமே அரைக்காமல் ஈஸியாக உடனடியாக பண்ணக்கூடிய கோதுமை ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை ரவை இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் கோதுமை ரவை, அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தயிர், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலை இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5லிருந்து 6 முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 200 கிராம் அளவுக்கு 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஹீட்டில் ரவை கரிஞ்சிராத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கே ரவை லைட்டாக பொரிஞ்ச மாதிரி தெரியுது. ரவையோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, வாசனையும் நல்லா வருது. போதும், இந்தளவுக்கு வறுபட்டால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த கோதுமை ரவையை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் வச்சுருந்தோம்னா பேனோட சூட்லேயே ரவை கருகிரும். அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தான் கோதுமை ரவை எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கோதுமை ரவை தயிரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் உடனே இட்லி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடாவோ ஈனோ எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த கோதுமை ரவையை ஒரு 1 மணி நேரத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். கோதுமை ரவையும் தயிரும் சேர்த்து நம்ம ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வச்சுருந்ததை விட கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. கோதுமை ரவை தயிரையும் தண்ணியையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 மணி நேரம் ஊற வைக்காமல் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. முதல்லையே சேர்த்து ஊற வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து அதே பேன்லேயே அந்த நெய் கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு, கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியை துருவி வச்சுருக்கிற ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தா வாயில் கடிபடும், அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் இல்லைன்னா பீட்ரூட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவில் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இட்லி பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு முந்திரி பருப்பு வச்சிடலாம். முந்திரி பருப்பு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு மேலே நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா இட்லி வந்து உடஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் இல்லைனா கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறமா பிளேட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இட்லி கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு வெளியில் எடுத்துடலாம். இட்லி ரொம்ப சூடாக இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்தோம்னா உடஞ்சிரும். அதனால தான் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா வெளியில் எடுக்கிறோம். நம்ம எல்லா இட்லியையும் வேக வச்சு வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கோதுமை ரவா இட்லியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைனா டின்னராக கூட எடுத்துக்கலாம். இந்த மழை டைமில் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சோம்னா சரியாக புளிக்காது. இந்த டைமில் நீங்கள் இந்த கோதுமை ரவா இட்லியை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதா இருந்தால் நைட்டே கூட ரவையை வறுத்து தயிரில் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. வெளியிலேயே வச்சா ரொம்ப புளிச்சிரும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் இட்லியை வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கோதுமை ரவையில் உப்புமா பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லியை நிலக்கடலை சட்னி கூட பரிமாற போகிறேன். நீங்கள் இது கூட தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டேஸ்டியான கோதுமை ரவா இட்லியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.